அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் திமுகவில் போய் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு செய்தியை விகடன் பத்திரிகையில வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த செய்தியை பார்த்த உடனே பலருமே அவரவர்கள் தரப்புக்கு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அதில் சொல்லப்பட்டிருந்த வார்த்தைகள். ஆவேச அம்மா ஆளும் தரப்பில் இணைகிறார் அப்படின்னு சொன்னதோட ஒரு 3 கண்டிஷனை அவர்கள் ஆளும் தரப்புக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தனக்கு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கணும், கூடவே தன்னுடைய சொந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு அனுமதி கொடுக்கணும், அப்புறமாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எங்களுக்கு கொடுத்துடணும், அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்கான பணம் செலவை கொடுத்துடணும். இந்த 3த்துக்கும் ஆளும் தரப்பு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆவேச அம்மா திமுகவில் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளில் போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட காளியம்மாள் அவர்களை மையப்படுத்தி தான் அந்த செய்தியை போட்டிருக்காங்கன்றதை படிக்கும்போது பலருக்கும் புரிய வந்தது. ஸோ உடனேவே பார்த்தீங்களா காளியம்மாள் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே அந்த ஆடியோ விவகாரத்திலிருந்தே காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து விலகியே இருக்காங்க, அதனால விரைவாக அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருவாங்க, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் சொல்லி அவரவர்களுடைய தரப்பிற்கு ஒரு ஒப்பீனியனை சொல்லி சமூக வலைதளங்களில் பதிவுகளை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பேசுபொருள் ஆகும் பொழுது இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்கள் ஒரு சம்பட்டி அடி கொடுத்துருக்காங்க காளியம்மாள் அவர்கள். அந்த செய்தியை பகிர்ந்து விகடன் பத்திரிகைக்கும் அந்த செய்திக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஒரு ஊடகம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு பொய்யை புரட்டை இப்படி சொல்றதுங்கிறது தவறான விஷயம். அது ஒரு முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி விகடனுக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு அந்த செய்திக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அது முழுக்க முழுக்க தவறானது, போலியான செய்தி அப்படிங்கிறத பகிரங்கமாக காளியம்மாள் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ காளியம்மாள் அவர்களினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அரசியல் களத்தில் மிக மிக முக்கியத்துவம் பெறுது. குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே அந்த சர்ச்சைகள் வெளியிருந்து சொல்லப்படக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது காளியம்மாள் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் போகிறாங்க, சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது கைத்தட்டலை அப்படின்னா, பார்த்தீங்களா காளியம்மாள் அவர்கள் கைத்தட்டலை, இந்த மாதிரி சீமான் அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பல வீடியோக்கள் வெளியாகும். அதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கு பங்கேற்கலை அப்படின்னா, பார்த்தீங்களா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வரும். ஆனால் இது எல்லாமே போலியானது அப்படிங்கிறத காளியம்மாள் அவர்கள் கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சமீபத்தில் மாவீரர் நாள் கூட்டத்திலையும் கூட காளியம்மாள் அவர்கள் நான் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கேன், நான் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிப்பேன், எனக்கு நாம் தமிழர் கட்சி தான் அரசியல் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணிட்டே வந்திருக்காங்க. அது வெறுமனே நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் மட்டும் அவர்கள் பேசல, சீமான் அவர்கள் தான் என்னுடைய அண்ணன் சொல்லிட்டு நான் இன்னைக்கும் சீமான் தங்கையா தான் பயணிப்பேன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் காளியம்மாள் அவர்கள் வெளிப்படையாக பல மேடைகளில் பேசியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக இணைய போறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வரும் பொழுது, அந்த செய்தி ஒரு முன்னணி ஊடகத்திலிருந்து வரும் பொழுது பலருக்குமே ஒரு சிறிய எண்ணப்பாடு எழுந்துருச்சு, ஒருவேளை இருக்குமோ, ஏன்னா இவர்கள் போடுற செய்திகள் உண்மையாக வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதே பத்திரிகை தான் சில தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு காவி உடை அணிந்து ரஜினிகாந்த் அவர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்பவே நாம் தமிழர் கட்சியினர் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது அதானியை போய் நேரடியாக மீட் பண்ண ஸ்டாலின் அவர்கள் குறித்து நீங்கள் செய்தி போடலை, ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எதுவுமே சமீபத்தில் எதிர்க்கிறது கிடையாது, அவர்கள் கூட ஒரு சுமூகமான போக்கில் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் செய்தி போடலை. தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா குறித்து பேசுவதற்காக சென்ற சீமான் அவர்கள் குறித்து இது மாதிரி நீங்கள் காவியில் போய் அவர்கள் அடைக்கலமாகிறார் அப்படின்னு நீங்கள் செய்தி போடுறது எந்த அளவிற்கு நியாயம் அப்படின்னு சொல்லி தர்க்க ரீதியிலான பல வாதங்களை முன் வச்சாங்க. ஸோ அப்படி நாம் தமிழர் கட்சி கேட்கும் போதே அது விகடனுக்கு ஒரு பேரிடியாக தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிகையில் அந்த வாரம் வெளியான அனைத்து உள்ள இருக்கிற செய்திகளையுமே உதயநிதி அவர்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கான பக்கங்கள் தான் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 30 பக்கங்கள் விளம்பர பக்கங்களாகவே இருந்தது. ஸோ திமுக தான் இதை திட்டமிட்டு செய்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சி தான் சமயத்தில் அம்பலப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இப்படியான சூழலில் தான் ஒரு இரண்டாவது ஒரு செய்தியாக, அதுவும் ஒரு போலி செய்தியாக காளியம்மாள் அவர்கள் திமுகவில் இணையறாங்கன்னு சொன்னதுக்கு காளியம்மாள் அவர்களே நேரடியாக பதில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, மேலும் இவர்கள் சொல்லவும் மாட்டாங்க. இப்போ சீமான் அவர்கள் குறித்தே ஒரு அவதூறான செய்தி வருது அப்படின்னா, ஒரு போலியான செய்தி வருது அப்படின்னா, அதுக்கு சீமான் அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. மாறாக அவர்களினுடைய அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உன் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது பொய் அப்படின்னா நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை, உண்மை அப்படின்னா நீ திருப்பி பேச வேண்டியதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது சீமானவருடைய பாணியாக இருக்கும். கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே அந்த ஒரு பாணியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
மற்றவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்றதுக்காக அதற்கு உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இருப்பினும் இந்த விஷயத்தை இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுக்கப்புறம் யாருமே நாம வந்து திமுகவுக்கு போறோம், அதிமுகவுக்கு போறோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் சில பேர் தாவேகா மாநாட்டில் போய் காளியம்மாள் கலந்துக்க போறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிலடியா அமைஞ்சிருக்கு. மேலும் காளியம்மாள் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக தான் நிற்பாங்க அப்படிங்கிறதையும் நாம் இதில் இருந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் பகிரணும்னு நினைக்கிறேன். காளியம்மாள் அவர்கள் சமீபத்தில் மாவீரர் நாள் கூட்டத்தில் பேசும்போதும் சரி, அந்த ஆடியோ விவகாரங்கள்லாம் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சதுக்கு பின்னாடி அவர்கள் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற மாதிரி பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமானவர்கள் குறித்தும் பேசியிருக்காங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. அதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நான் வந்து அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரல, சீமானவர்களை பார்த்து தான் நான் அரசியலுக்கே வந்தேன், என்னை அரசியலில் ஈடுபடுத்தியதே சீமானவர்கள் தான் அப்படின்னு காளியம்மாள் அவர்கள் அதில் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி என்னுடைய இன மக்கள் மீனவர்களினுடைய பிரச்சனைகளுக்காக அதை முறையிடுவதற்கு, அதை சொல்லி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நான் சீமானவர்களை சந்திக்கிறேன், அவர்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ சீமானவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, இதை நான் பேசுவதை விட அந்த இனத்தின் குரலாக நீ பேசினா தான் சரியாக இருக்கும், உன்னுடைய மக்களினுடைய வழி உனக்கு தான் தெரியும், அதை நீ சொன்னாதான் அந்த மக்களுக்கும் போய் சேரும், ஆளும் தரப்பிற்கும் அது சரியான விதத்தில் புரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னை மேடை ஏற்றி என்னை பேச வைத்து அரசியல் படுத்தியதே அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அரசியல் கட்சி, இன்னைக்கு அவர்கள் மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க, இது இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்கான தனிப்பட்ட நட்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதையெல்லாம் தாண்டி கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக ஆனதுக்கு பின்னாடியும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் மேடைகளில் பேசுவதற்கு வழங்கப்படும். காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவாளர்கள் கூட்டமும் எனக்கு வந்து வந்திருக்கு. அதற்கு காரணமும் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் அப்படின்றதையும் காளியம்மாள் அவர்கள் சமீப காலங்களில் அதிகமாக மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊடகங்களில் இல்லை எதிர்த்தரப்பினர் இது மாதிரியான சில செய்திகளை வந்து பரப்பும் பொழுது இந்த மாதிரியான பேச்சுக்கள், காளியம்மாளுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். குறிப்பாக ஒரு கட்சிக்காரங்க வேற ஒரு கட்சிக்கு போகிறதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னா அவர்கள் நேரடியாக வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் திமுகவில் இணைய போகிறதே இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் திருப்பி போய் இவர்கள் திமுக இணைஞ்சாங்க அப்படின்னா அது அவர்கள் மீது தான் ஒரு அவப்பெயராக போய் முடியும். அதனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம இருந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்லையே மதுரை அரிட்டாப்பட்டி கிராமத்தில் வந்து சீமான் அவர்கள் நேரடியாக கிளம்பிறங்கியிருக்காரு. இன்று சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை தாண்டி தான் நீங்கள் வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு முழக்கத்தோட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இதில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்தித்து அவர்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டமன்றத்திலேயே வந்து நாங்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு விடமாட்டோம், நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த திட்டம் நடைபெறது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்களே, பிறகு ஏன் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களை இப்படி பேச வைத்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பார்த்துருக்கோம். சீமான் அவர்கள் தான் அறிக்கை வெளியிட்டு அந்த இடத்துக்கு நேரடியாக போய் இந்த பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையாக ஒரு பேசு பொருளாக மாற்றுறாங்க. அதற்கப்புறமா தான் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதுலேருந்து பின்வாங்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை மாநில அரசு தீர்த்து வைக்கும்னு நாங்கள் நம்பலை, ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பாருன்னு நாங்கள் வந்து நம்பலை, அதனால தான் நானே நேரடியாக வந்து களத்துக்கு வர்றேன். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலங்களில் எந்த பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்றாறு போல் நடந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னார், அதை வந்து அவர்கள் பண்ணாங்களா? அப்போ சமீபத்தில் கூட சட்டமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு செய்யலை, உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கே நீங்கள் செய்யலை அப்படிங்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்று செய்வீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்களை போல நாங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை இழந்துட்டோம், அதனால் நானே இந்த பிரச்சனையை முன்னெடுத்து மக்கள்கிட்ட பேசி இதை ஒரு மக்கள் போராட்டமாக நான் மாற்றணும், அப்படின்னா தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் மேற்கொண்டிருக்காரு. மேலும் இது ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அது ஏதோ வந்து பண்ணுறோம் அப்படின்றதுக்காக செய்கிற விஷயங்கள் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆளும் தரப்புக்கு அழுத்தம் கொடுத்து அந்த மக்கள்கிட்ட போய் பல மணி நேரங்கள் கருத்து கேட்பையும் சீமான் அவர்கள் நடத்தியிருக்காங்க இன்றைக்கு. அதாவது அந்த மக்கள்கிட்ட போய் கலந்து ஆலோசிச்சு இதனால் என்ன பிரச்சனை, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிப்படையுது அப்படிங்கிற அந்த தகவல்கள்லாம் கேட்டறிஞ்சதுக்கு
முடிவுக்கு பின்னாடி தான் அந்த ஆர்ப்பாட்ட மேடையே சீமான் அவர்கள் ஏறி இருக்கிறாரு. ஸோ இப்படியாக பல விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக களத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி ஆளும் தரப்பிற்கு உரிய அழுத்தத்தை கொடுத்து அதற்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம். இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.